ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் வாணி ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் திருமதி ஊர்சுலா ஃபான் டெர் லேயனுடன் வர்த்தகம், பருவநிலை மாற்றம் போன்ற துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விரிவான பேச்சுக்கள் நடத்தினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேலும் அதிகரிக்க ஏற்றுமதியாளர்கள் புதிய சந்தை வாய்ப்புகளை கண்டறிய வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியிருக்கிறார். வரவிருக்கும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தற்போது கட்டப்பட்டு வரும் புதிய நாடாளுமன்றத்தில் நடைபெறும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழக பல்கலைக்கழக துணைவேந்தர்களை அரசே நியமிக்க வகை செய்யும் மசோதா சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற சென்னை அணி பந்து வீச தீர்மானித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் திருமதி ஊர்சுலா ஃபான் டெர் லேயனுடன் வர்த்தகம், பருவநிலை மாற்றம், டிஜிட்டல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து தில்லியில் விரிவான பேச்சுக்கள் நடத்தினார். இருதரப்பு வியூக உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பாகவும் இருவரும் விவாதித்தனர். தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம், முதலீடுகள் தொடர்பான ஒப்பந்தம் ஆகியவை குறித்து இருதரப்பும் மீண்டும் பேச்சுக்களை தொடங்க இருப்பது பற்றியும் அவர்கள் ஆலோசனை நடத்தினர். பசுமை ஹைட்ரஜன் எரிசக்தி துறையில் இந்தியாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் கூட்டு முயற்சிகள் எடுப்பது பற்றியும் அவர்கள் பேசினார்கள். ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தை குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று மாலையில் சந்தித்து பேசினார். அரசியல், பொருளாதாரம், பாதுகாப்பு, வர்த்தகம், பருவநிலை மாற்றம், டிஜிட்டல் தொழில்நுட்பம் ஆகியவற்றில் இருதரப்பும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அவர்கள் ஆலோசனை நடத்தினர். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேலும் அதிகரிக்க ஏற்றுமதியாளர்கள் உலகளாவிய புதிய சந்தை வாய்ப்புகளை கண்டறிய வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியிருக்கிறார். சென்னை தாம்பரத்தில் உள்ள சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் ஏற்றுமதியாளர்களுக்கான விருதுகளை இன்று அவர் வழங்கி பேசினார். நாட்டின் ஏற்றுமதி புதிய சாதனை அளவை எட்டியிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். கோவிட் பாதிப்பு காலத்திலும் ஏற்றுமதியில் சாதனை படைத்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்தார். தொழில்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு நிறைவேற்றி வரும் திட்டங்களையும் திரு வெங்கையா நாயுடு விளக்கினார். நாட்டின் மருத்துவ வசதிகள் மக்களுக்கு குறைந்த செலவில் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக சுகாதாரம், ரசாயனம் மற்றும் உரங்கள் துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியிருக்கிறார். 7வது சர்வதேச மருந்துத்துறை மாநாட்டை தில்லியில் இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், ஆரம்ப மற்றும் உயர் மருத்துவ சிகிச்சை மையங்கள் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக கூறினார். நிகழ்ச்சியில் பேசிய ரசாயனத்துறை இணையமைச்சர் திரு பக்வந்த் கூபா, மருந்து உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் 5வது இடம் வகிப்பதாகவும் உலகின் மருந்து உற்பத்தி மையமாக இந்தியா திகழ்வதாகவும் கூறினார். மருத்துவ உபகரணங்களின் உற்பத்தியில் இந்தியாவின் மதிப்பு $1,100 உள்ளதாகவும் இது 2025க்குள் $5,000 அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். வரவிருக்கும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தற்போது கட்டப்பட்டு வரும் புதிய நாடாளுமன்றத்தில் நடைபெறும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அவர் சிங்கப்பூரில் அந்நாட்டு நாடாளுமன்ற தலைவர் திரு டான் சுவான் ஜின்னுடன் இன்று பேச்சு நடத்தினார். இரு நாடுகளும் ஜனநாயக நெறிமுறைகளில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருப்பதாக அப்போது அவர் தெரிவித்தார். ஜனநாயக நாடுகளின் நாடாளுமன்றவாதிகள் அடிக்கடி கலந்துரையாடுவது ஜனநாயகத்தை வலுப்படுத்த உதவி புரிவதாக அவர் குறிப்பிட்டார். ஆசியான், இந்தியா இடையேயான உறவுகளை வலுப்படுத்த சிங்கப்பூர் ஆற்றிய பங்களிப்பை திரு பிர்லா பாராட்டினார். நாட்டின் பாதுகாப்பு, வெளியுறவு, பொது அமைதி ஆகியவற்றை சீர்குலைக்கும் வகையில் தவறான தகவல்களை பரப்பிய குற்றச்சாட்டின் பேரில் 16 யூடியூப் செய்தி சேனல்களை தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் முடக்கியுள்ளது. இவற்றில் 10 சேனல்கள் இந்தியாவையும் 6 சேனல்கள் பாகிஸ்தானையும் தளமாக கொண்டு இயங்குபவையாகும். தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2021 கீழ் இந்த நடவடிக்கையை அமைச்சகம் எடுத்துள்ளது. இவற்றின் பார்வையாளர்களின் எண்ணிக்கை 68 கோடி என்று கூறப்படுகிறது. மகாராஷ்டிர மாநிலம் அமராவதி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி நவ்னீத் ராணா, அவரது கணவரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ரவி ராணா ஆகியோர் மீது பதிவு செய்யப்பட்டிருந்த காவல்துறை முதல் தகவல் அறிக்கையை ரத்து செய்ய மும்பை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. அம்மாநில முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்கரேயின் சொந்த வீட்டிற்கு முன்பு கூடி ஹனுமான் சாலிசா முழங்கியதாக அவர்கள் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. இரு தரப்பினரிடையே பகையை உருவாக்குதல் போன்ற சட்டங்களின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கோவிட் பரவலை தடுப்பதற்கான நெறிமுறைகளை பொதுமக்கள் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவிட் நோய் பரவலை கட்டுப்படுத்துவது தொடர்பாக அவர் மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினார்.
புதிய கல்விக் கொள்கையால் நாட்டின் கல்வித்துறையில் சிறந்த மாற்றங்கள் ஏற்படும் என்றும் அதனை அனைத்து பல்கலைக்கழகங்களும் செயல்படுத்த வேண்டும் என்றும் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறியுள்ளார். பல்கலைக்கழக துணைவேந்தர்களை மாநில அரசே நியமிக்க வகை செய்வதற்கான மசோதா தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்தின்போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மாநில பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை நியமிப்பதுதான் உயர்கல்வி நலனுக்கு ஏற்றதாக இருக்கும் என்று குறிப்பிட்டார். இந்த மசோதாவுக்கு அஇஅதிமுக, பிஜேபி ஆகிய கட்சிகள் அறிமுக நிலையிலேயே எதிர்ப்பு தெரிவித்தன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, விடுதலை பெருவிழாவின் ஒரு பகுதியாக சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு விடுதலை பெருவிழா வினாடி வினா நிகழ்ச்சியை நடத்துகிறது. செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் காலை மணி 6:45 வானில செய்தி அறிக்கைகளில் கேள்விகள் இடம்பெறும். அனைத்து மாவட்டங்களுக்கும் முக்கியத்துவம் அளிக்கும் நோக்கில் மாவட்ட வாரியாக நேயர்கள் பங்கேற்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. கேள்வி இடம்பெறும் போது அறிவிக்கப்படும் மாவட்டங்களின் நேயர்கள் மட்டுமே இதற்கான பதிலை AER நியூஸ் குவிஸ் @gmail.com என்ற மின்னஞ்சல் அல்லது 735350295 என்ற கைபேசி எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பவும். அன்று காலை 8 மணி வரை பெறப்படும் அனைத்து சரியான விடைகளுக்கும் டிஜிட்டல் சான்றிதழ் வழங்கப்படும். முதல் 3 சரியான விடைகளுக்கு பரிசுகள் வழங்கப்படும். வெற்றி பெற்றவர்களின் விவரங்கள் மாநில செய்திப் பிரிவின் AER நியூஸ் _சென்னை என்ற ட்விட்டர் மற்றும் AER நியூஸ் சென்னை என்ற பேஸ்புக் பக்கங்களில் வெளியிடப்படும். விடுதலை பெருவிழா வினாடி வினாவில் பங்கேற்போம். விடுதலைக்கு வித்திட்டவர்களுக்கு புகழ் சேர்ப்போம். யுக்ரைன் நாட்டின் மெரியுபோல் நகரில் உள்ள எஃகு ஆலையை சுற்றிய இடங்களில் போர் நிறுத்தம் செய்வதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. தொழில் நகரமான அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் வெளியேற ஏதுவாக இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்படுவதாக அது கூறியுள்ளது. யுக்ரைன் தரப்பு வெள்ளைக் கொடிகள் ஏந்தி பொதுமக்களை வெளியேற்ற ஆவண செய்ய வேண்டும் என்று அது அறிவித்துள்ளது. யுக்ரைனின் கிழக்கு நகரான மெரியுபோலை இந்த தொழில் பகுதியை தவிர முழுமையாக கைப்பற்றி இருப்பதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. நலிந்த நிலையில் உள்ள விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியமானது 3000 ரூபாயிலிருந்து 6000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மெய்யநாதன் அறிவித்துள்ளார். இன்று பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசும்போது அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற சென்னை அணி பந்து வீச தீர்மானித்துள்ளது. மும்பையில் நடைபெறும் இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ளது. காது கேளாதவர்களுக்கான ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி இன்று புதுதில்லியிலிருந்து பிரேசில் புறப்பட்டுச் சென்றது. மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் இந்திய அணியை வழியனுப்பி வைத்தார். பிரேசிலின் காக்சியாஸ் டு சல்லில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 15ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. மெனோர்கா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் குகேஷ் பட்டம் வென்றார். ஸ்பெயினில் நடைபெற்ற இப்போட்டியில் 6 புள்ளிகளுடன் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். மற்றொரு இந்திய வீரரான ஆர்யா சோப்ரா 2வது இடத்தை பிடித்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் திட்டமிட்டபடி செப்டம்பரில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் நடைபெற்று வரும் சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று சர்வீசஸ் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் ஒடிசா அணியை வென்றது. இரவு 8 மணிக்கு நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் குஜராத் கர்நாடகா அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் திருமதி ஊர்சுலா ஃபான் டெர் லேயனுடன் வர்த்தகம், பருவநிலை மாற்றம் போன்ற துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விரிவான பேச்சுக்கள் நடத்தினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேலும் அதிகரிக்க ஏற்றுமதியாளர்கள் புதிய சந்தை வாய்ப்புகளை கண்டறிய வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியிருக்கிறார். வரவிருக்கும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தற்போது கட்டப்பட்டு வரும் புதிய நாடாளுமன்றத்தில் நடைபெறும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழக பல்கலைக்கழக துணைவேந்தர்களை அரசே நியமிக்க வகை செய்யும் மசோதா சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. IPL கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற சென்னை அணி பந்து வீச தீர்மானித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR நியூஸ் _சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.